Hey guys, welcome back to my channel. Actually, I'm the Big Boss பத்தி review பண்றதே stop பண்ணிட்டேன். I don't want to do this, but at this time, I can't stop doing this. First of all, மக்களாகி உங்ககிட்டலாம் நான் கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் ஹவுஸில் வினோத் என்ன பண்ணி தொலைச்சாரு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாம் ஓட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. லெட்ஸே அவருக்கு ஒரு பிஆர் டீம் இருக்கட்டும்னே, பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டிங் இவர் தான் டைட்டில் வினர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த பேசிஸ் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஆஸ் ஆதிரே செட், வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியில் போகிறதுக்கு முக்கியமான ரீசன் ஆப்வியஸ்லி வினோத் தான். ஒருத்தவங்களை போக் பண்ணிகிட்டே இருக்கும்போது, தூண்டிக்கிட்டே இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்க கோவப்படுவாங்க. அப்போ அவர் விட்ட ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது. இட் டசன்ட் மீன் எனி ஆஃப் ஹிஸ் கேஸ்ட் ஒரு ரிலீஜியன், நத்திங் எல்ஸ். அவர் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் சொல்லியிருந்தால் இவ்வளோ போல்டான இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தருக்கு நான் அதை தான் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு நிறைய டைம் ஆகாது. he didn't meant it and you guys are still supporting. ஓகேவா? ஒரு மனுஷனை பாடி ஷேம் பண்ணி எந்த அளவுக்கு மோசமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணின ஒருத்தருக்கு நீங்கள் ஸ்டில் சப்போர்ட்டிங். கிரேட். ஓகே, இப்போ வந்து கமருதீன் பாரு வந்து மைக்கு மறைச்சி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. எனக்கு சத்தியமாக புரியல, இந்த வீட்டில் யாருமே விதிமுறைகளை மீறினது இல்லையா? ஷபரி வந்து பார்வதியோட கண்ணை அடித்து அவ்வளோ பெருசாக வீங்கி ஃபிசிக்கலாக அவங்க இன்ஜூர் ஆனாங்கல்ல, அதுக்கு பிக் பாஸ் என்ன தண்டனை கொடுத்தாங்க? கண்டஸ்டன்ட் என்ன தண்டனை கொடுத்தாங்க? மக்களாகி நீங்களாவது அவர் எலிமினேட் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? when it comes to பாரு, ஏன் ஈஸியாக எல்லாருமே போய் அட்டாக் பண்ணுறீங்க? இட் இஸ் a 16+ ஷோ கைஸ். அண்ட் ஒரு மென் ஒரு ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபீலிங்கை எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். தே ஆல் ஆர் ஹியூமன்ஸ். ஒரு 100 days இருக்கும்போது கேமரா கான்ஷியஸாக யாராலையும் இருக்க முடியாது. எஃப்ஜே வந்து ஆதிரி கூட இருந்தார், வியானா கூட இருந்தார், அண்ட் ஸ்டில் யூ கைஸ் ஆர் சப்போர்ட்டிங். எந்த ஒரு ட்ரோனும் இல்லை. பட் when it comes to கமருதீன் அண்ட் பார்வதி, ஏன் why so much of hatred even from the people side? உடனே வந்து லவ் காஜி அது இதுன்னு சொல்கிறீங்கல்ல, இட் இஸ் நாட் சம்திங் லைக் தட். நீங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் லவ்வே பண்ணது இல்லையா? நீங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி உலகத்துக்கு வந்திருக்கீங்க? ஜஸ்ட் ஹாவ் சம் சென்ஸ் வென் யூர் ஓட்டிங் கைஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படியே திவ்யா என்ன பண்ணிட்டாங்க? லெட்ஸ் சே ஷீ ஹாவ் பிஆர் டீம், அவ்வளோ பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, எதுக்கு? வாட் ஷீ இஸ் டூயிங் இன் த பிபி ஹவுஸ்? ஸோ இப்போ பார்வதினால தான் கண்டென்ட்டே போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ப்ராப்பராக ஒரு கண்டென்ட் அப்படின்னு என்ன போயிட்டுருக்கு? உடனே உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் கண்டென்ட் தான் பிடிக்கும், நெகட்டிவ் கண்டென்ட்டோட இந்த ஒரு ஷோ போகணும். அங்கே என்ன நெகட்டிவ் இருக்குது? நம்ம எல்லாருமே ஒரு சைடில் we all are bad for somebody else. we have to stand for ourselves. அவங்க பண்ண விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணலைல்ல. that's all I wanted to say guys. next time when you're voting, இந்த ஓட்டிங் சென்ஸ் தான் நம்மளோட எல்லா விஷயத்தையுமே காமிக்கும். தென் அதுக்கப்புறமா ஓட் பண்ணி தப்பான ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டு கனி என்ன பண்ணுறாங்க? அன்பின் சின்னம். ஏன் பாரு வெளியில் எடுத்து அன்பின் சின்னம் வச்சு என்ன கண்டென்ட் போகுதுன்னு பாருங்கள். இல்லை எத்தனை நாளைக்கு அவங்களோட அன்பின் வெளிப்பாடு இருக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ கைஸ், ஆல் ஐ வாண்டட் டு சே இஸ், கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடுங்க. நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மை கிடையாது. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தர் அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுறது, இட்ஸ் நாட் ராங்.